இப்போ நம்ம வந்திருக்கிறது எதுக்காகன்னா, திரு மணிகண்டன்கிறவர் வந்துட்டு ஆரம் கார்டன்ஸு, கோல்டன் கார்டன்ஸு, பின்ன நிறைய இந்த ரியல் எஸ்டேட் பேர் சொல்லிட்டு கோடிக்கணக்கான அமௌண்ட் உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோவை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய ஏமாத்திருக்காரு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோன்ட்டு. ஆனால் அவர் இதுவரைக்கும் எதையுமே ஹானர் பண்ணதில்லை. இதனால என்னன்னா, ஒரு ஃபேமிலி வந்து இறந்து கூட போயிருக்காங்க இவங்க பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போய் ரொம்ப வெக்ஸான சிச்சுவேஷன்ஸ் இருக்காங்க. இது என்னன்னா, நாங்க மக்களை வந்துட்டு ஒரு விழிப்புணர்வுக்கும், ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி வாங்கங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவருக்கு மேல வந்துட்டு போன வாரத்துலேருந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது இல்லாமல் இப்போ ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேரோடு சேர்த்தியும் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இதில் வந்துட்டு அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. அவங்க கொடுத்த செக்கு, ப்ராமிசரி நோட்ஸு, இதெல்லாம் கேள்விப்படுற வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கிட்ட ஒரு 250 கோடி கிட்ட அவங்க ஏமாத்தினதா தான் எங்களுக்கு தெரிய வருது. இது வந்துட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பலம் இருக்குன்ட்டு. இதுல ஒரு இது என்னன்னா, இதுல பணம் வாங்கும்போது வந்து கோத்தகிரியை சேர்ந்த ஒரு ஸ்கூல், அவங்க மிஸ்டர் நஞ்சுண்டன் அவங்க வைஃப், இவங்க வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்திருக்காங்க விக்டிம்ஸ். இதுல மெயினான அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன், சோஃபியாங்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல பேக் சப்போர்ட்டா இவர் திரு நஞ்சுண்டனும் அவங்க ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு விக்டிம்ஸ் கிட்டையும் வந்துட்டு அவங்களே வந்து பேசுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கு, நாங்க பேக்கப் இருக்கிறோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டதுல இவர் ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இந்த 10-20 பேர் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துதான் எஸ்பி ஆஃபீஸ்ல. இதுல இன்னொரு இது என்னன்னா, நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நாளைக்கு இல்லை நாளான்னையோட இவர் மணிகண்டன் அவர் அப்ஸ்காண்ட் ஆக போகிறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, அவங்க பொண்ணோட கல்யாணம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு சாயங்காலம் வந்து நாளைக்கு அரவங்காட்டில் எங்கேயோ வந்துட்டு காட்டேரியில் அவங்களோட மேரேஜ் நடக்க போகுது. இது முடிச்சு ஒரு 1 வீக்குள்ள அவர் அப்ஸ்காண்ட் ஆகிற பிளான்ல தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய கோடிக்கணக்கில் ஏமாத்தினால அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிற பிளான்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமா இருக்கு. பேர் வசந்தராஜ் சார், 2000 செல்போன் அவரோட ஃப்ரெண்ட் ரவிக்குமார் முன்மாடம் பழக்கம். 2023 நான் வந்து இந்த மாதிரி கோவனூர்ல ஒரு 120 ஏக்கர் இடம் இருக்கு, அதை டெவலப் பண்ண போறேன்னு சொல்லி வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இது வந்து எனக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பேச சொல்லிடுவாங்க. பேச சொல்லி அப்படி சொல்லி எங்கிட்ட வந்து 2,47,00,000 கையில, அக்கௌண்ட்ல 44 லட்சம், 2,47 லட்சம் கையில கொடுத்துருக்காங்க டோட்டலா வேல்யூல. அந்த அமௌண்ட்ல கிட்டத்தட்ட வாங்கி இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி வாங்கி இதுல வந்து நிறைய பேர் இவன் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி வந்து இது என்னோட டாக்குமெண்ட் சொல்ல வச்சு ப்ராப்பர்ட்டி வாலையை சொல்ல வச்சுருவாங்க. அப்படி சிறுக வாங்கி 3/5/2023 அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 49 லட்சம் கையில கொடுத்தேன். என்னோட பிரணாய்க்கு முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு, பேசின எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. அதுல இருந்து அந்த வருஷம் எண்டுக்குள்ள 2,47,00,000 நான் கையில கொடுத்துட்டேன். இந்த பணம் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வரலாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மோகன் குமார் எல்லாம் கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கேன். எல்லாம் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி 35 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் கோவனில் 120 ஏக்கர் சைட் வச்சிருக்கேன், நாங்கள் டெவலப் பண்ண போறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி தான் வந்ததுங்க. அப்போ இதை நம்பும்போது ஆல்ரெடி வந்து ஆரம் கார்டன், பிப்பீஸ் கார்டன், டைமண்ட் கார்டன் சொல்லி 3 lakh ப்ரொமோட் பண்ணதான் எனக்கு தெரிய வந்தது. சரி ஓரளவுக்கு பண்றாருன்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்ததுனால நாங்கள் சின்ன அமௌண்ட் கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல மீதி பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஜுவல், என்னோட சிஸ்டர் சொல்லி டோட்டலா என்னோட கடையெல்லாம் கம்ப்ளீட் ஆகி நான் சூசைட் அட்டம் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா போராடி எங்கெங்கயோ போனேன். கலெக்டர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சிஎம் செல்லுக்கு எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்து 2024 என்னால இதுக்கு மேல வாழவே முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. கார்த்திக் சார், கோவை மாவட்ட எஸ்பி சார் கார்த்திக் சார் போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி என் குழந்தை குட்டியோட போய் அழுதுட்டேங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவர் வந்து ஒத்துக்கிட்டாங்க மணிகண்டன். என்னால வந்து நான் லேண்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணலங்க, என்னால வட்டிமா அந்த மாதிரிலாம் என்னால சேர்த்து இந்த மாதிரி நாங்க வெட்டிக்கே கொடுக்கலங்க. எனக்கு வந்து இடம் வாங்கி போறேன், எனக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னு தான் வந்து நின்னாங்க. கடைசியில பார்த்தாச்சுன்னா வந்து ப்ராஃபிட்ல எதுவும் தர முடியாதுன்னு அசல் மட்டும் தரேன்னு சொல்லி 2,10,00,000 பணம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல எஸ்பி சார் முன்னாடி இங்க வந்து 2,10,00,000 அசல் மட்டும் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒவ்வொரு 15 நாள் கேப்ல 45 லட்சத்துக்கு 2,10,00,000 செக் கொடுத்தாங்க. செக் கொடுத்ததுக்கு ஒரு செக் கூட வரைக்கும் பாஸ் ஆகல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இப்ப ரீசெண்டா வந்து நான் என்ன பண்ணேன், என்னால தாங்க முடியாத அளவுக்கு நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேங்க. எங்க சகல ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட இதனால ஃபேமிலியே டோட்டல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. கருணாநிதி விசாரிச்சீங்கன்னா டோட்டலா மணிகண்டன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் போயிடுச்சுங்க. ஸோ இவனை பத்தி ஒவ்வொன்றா விசாரிக்க பார்த்தா 300 ஃபேமிலிக்கு மேல இருக்கிறதாகவும், இவரெல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸுங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு எந்த தொழிலுமே கிடையாதுங்க.
ஊரை ஏமாத்துறது, ஒவ்வொருத்தையும் கோல்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி கோல்டு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான், ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். கம்ப்ளீட்டா இவனோட பர்பஸே இந்த 15 வருஷமா எந்த வருமானம் கிடையாது. ஆனா அவன் தங்கியிருக்க வீட்டுக்கு 40 ரூபா வாடகை இருக்கும். ஊட்டி நீலகிரி மாவட்டம் மஞ்சப்பம்பை சுந்தரி லிங்கன் இவங்களோட பையன் தான் மணிகண்டன். இவங்களுக்கு 2 பேர் அக்கா இருக்காங்க. இந்த விஷயம் வந்தோடனே எங்க ஃபேமிலி நாங்க ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க. இவன் என்ன பண்ணா தந்துருவேன் தான் சொல்லுவான், தரமாட்டேன்னு சொல்லவே இருப்பான். யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு அப்படின்னா உங்களை மட்டும் கேஸ் போட்டுவேன், 20 வருஷம் கழிச்சு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிடுவான். எங்களுக்கு இது வாழ்வாதார பணங்க, அதனால எங்களுக்கு இது வரல, எங்களுக்கு வாழ முடியாதுனால அவன் சொல்றதெல்லாம் கட்டுப்பட்டு நான் மட்டுமே இல்லைங்க, 15 வருஷம் நான் இருக்கிற ஏரியாவிலே நிறைய பேருக்கு சைட்டை குறிப்பிட்ட ஆரம் கார்டெல்லாம் குறிப்பிட்ட சைட் நம்பர் மென்ஷன் பண்ணி நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த சைட் இன்னொரு வித்துருவான். புருஷன் இல்லாத லேடி, இவனால சூசைட் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனை ஒரு நாள் எங்க வீட்டுக்கு 2025 ஜனவரி அப்ப இவனை வீட்டுல எங்க வீட்டுல லாக் பண்ணி வச்சு வீட்டுல பேசும்போது இவங்க நஞ்சுடன் சொல்லி சத்தியகாதி குளோபல் ஸ்கூல், அந்த ஸ்கூல் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இவன் சொன்ன ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குங்க. அந்த ஸ்கூல்ல தான் எனக்கு அந்த ஸ்கூல் 44 கோடிக்கு சேல் பண்றாங்க, அதுல சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4 கோடி கொடுத்துருந்தா எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தலன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது அவங்க அக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்க அக்கா எடப்பள்ளிங்க. அவங்க அக்கா தான் மெயினான விஷயம். இந்த ஃபேமிலிட்ட அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப சூசைட் அட்டன் பண்ணி நிறைய பிரச்சனைங்க. அந்த போகும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க, எந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் அந்த ஃபேமிலி மட்டும் பேச ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருட மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எவ்வளவு பணம் வாங்கினா, என்ன நடந்துச்சு, எங்க கொடுத்துருக்கா சொல்லுங்க, நாங்க ஏதாவது பார்த்து நாங்க போய் கேட்கறோம்னு சொல்லும் பொழுது ஃபேமிலி எல்லாம் அந்த பிரச்சனை வரும்போது பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. இவங்க அக்கா கிட்ட 2.5 வருஷம் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ஃபேமிலியில முழுக்க மணிகண்டன் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. மணிகனோட டோட்டல் ஃபேமிலியுமே இவன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க சும்மா, ஏதாவது கடந்த 16 வருஷமா இவனுக்கு எந்த வருமானமும் கிடையாதுங்க. ஆனா ஹைஃபையான வாழ்க்கை, வாரத்துக்கு ஒரு காரு, கூட MBA படிக்க வச்சது அத்தனையுமே பப்ளிக் ஃபண்ட். என்கிட்ட மட்டும் 2,40,00,000 காசு. அந்த காசு இழந்து இன்னைக்கு பெருநாயக்கமலையும் ஒரு அந்த ஏரியாவிலே போதும் மொத்தம் எல்லாம் கடையை லாக் பண்ணி என்னோட வண்டி, என்னோட ஜுவல்லரி எல்லாம் சகலமா சாப்பிட்டு எங்க அக்காவோட வாழ்க்கை போய் இன்னைக்கு நட்டு ரோட்ல இந்த பணம் வரனா வாழவே முடியாதுங்கிற இடத்துல நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்து சேகூடாம அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கேன். பேசின ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டா நான் வார்த்தைங்க, அந்த மாதிரி தான் பேசி எல்லாமே வாங்கினான்.